அதாவது ஹிந்தியில கத்துக்கணும், ஆங்கிலத்தில கல்வி கற்கணும், தமிழ்ல கத்துக்கணும். மும்மொழிகளில் கல்வி கற்கிற இந்த இந்தியர்களுக்கு அதாவது நெறைய மொழிகள தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற இந்த இந்தியர்கள் இருக்காங்க. 147 கோடி பேர் இந்த இந்தியர்கள் இருக்காங்க. ஆனா, இவங்கள்ல யாராலயும் இந்த சென்னையில மெட்ரோ ட்ரெயின் போட்டுதாங்க. அப்புறம் டெல்லியில மெட்ரோ ட்ரெயின் போட்டாங்க. இப்போ எல்லா மாநிலத்திலயும் மெட்ரோ ட்ரெயின் போட்டுட்டு இருக்காங்கல்ல. இத கெட்டுறதுக்கு ஜப்பான்ல இருந்து தான் வராங்க. அவங்க தாய்மொழியில மட்டும் தான் படிக்கிறாங்க. ஆனா, இங்க உள்ள இந்தியர்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இங்கிலீஷ் வேணும், தமிழ் வேணும், ஹிந்தி வேற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளையும் கத்துக்க ஆசைப்படுற இந்த இந்தியர்களால 147 கோடி பேர் இருக்கிற இந்த இந்தியர்களால, இந்தியாவுக்கு தேவையான இந்த மாரியான கடினமான வேலை திட்டங்கள் இருக்குல்ல, இத செய்ய முடியல. மெட்ரோ ட்ரெயின் இத ஜப்பானியர்கள் தான் பண்றாங்க. டெல்லியில போடப்பட்ட அந்த மெட்ரோ ட்ரெயின் அத ஜப்பானியர்கள் தான் பண்றாங்க. அப்புறம் சென்னையில போடப்பட்டது அந்த மெட்ரோ ட்ரெயின் அது ஜப்பானியர்கள் தான் பண்றாங்க. அதுபோல இப்படி இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலயும் இப்ப மெட்ரோ ட்ரெயின் திட்டம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அத ஜப்பானியர்கள் தான் போடுறாங்க. அவங்க தாய்மொழியில மட்டும் தான் படிச்சாங்க. அப்படிங்கிறத நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மொழி மட்டும் தான். அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஹிந்தி தெரியாது, வேற எந்த மொழியும் தெரியாது. அவங்க தாய்மொழி மட்டும் தான் தெரியும். அவங்கள கூட்டு தான் நம்ம இதெல்லாம் பண்றோம். அதுபோல சர்தார் வல்லபாய் படேல் சிலை பண்ணாங்கல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய சிலை. அந்த சிலைய செஞ்சது சீன கம்பெனிக்காரங்க. அவங்க தாய்மொழியில மட்டும் தான் அவங்களுக்கு சீன மொழி மட்டும் தான் தெரியும். அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது. வேற எந்த மொழியும் தெரியாது. அதனால தன்னம்பிக்கை நிறைந்தவர்களுக்கு ஒரு மொழி போதும். தன்னம்பிக்கை இல்லாத இந்த இந்தியர்கள் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு தான் தான் தாய்மொழி மேல நம்பிக்கை இல்ல. அதனால தான் நெறைய மொழிய தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலத்து மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு, சரி ஆங்கிலத்தோடயா நிப்பாட்டுறீங்களான்னு பார்த்தா, அதுவும் பத்தாம ஹிந்தியில வேற கத்துக்கணும், ஃப்ரெஞ்சுல கத்துக்கணும், அதுல கத்துக்கணும். நீ கத்துக்கணும்னா நீ கத்துக்க. அதுக்கு எல்லார் மேலயும் நீ சரி, நீ நினைக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு, எல்லாரையுமே நீங்க அத தான் பின்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. அப்படின்னா, அதனால நீ எந்த மொழி வேணாலும் தேவைப்பட்டா நீ கத்துக்கோ. ஆனா தாய்மொழி கல்வி தான் அனைவருக்குமே தேவையானது. தாய்மொழியில இருக்கிற அந்த ஜப்பானியர்கள் தான் நமக்கு தேவையான அந்த மெட்ரோ ட்ரெயின போட்டாங்க. ஆனா நம்மள்ல 147 கோடி பேர்ல மெட்ரோ ட்ரெயின போடுறதுக்கு நம்மள்ல யாருமே நமக்கு கிடைக்கல. இப்ப இதுலருந்தே தெரியுதா? அதனால தாய்மொழி மட்டும் தான் ஒரு தன்னம்பிக்கை நிறைந்தவங்கள உருவாக்கும். ஏன்னா தாய்மொழிய நம்புறதே ஒரு தன்னம்பிக்கை தானே. நீ உன்ன நம்புற அப்படிங்கிறதே ஒரு தன்னம்பிக்கை தானே. நீ உன்ன நம்பல, தாய்மொழிய நம்பாம எனக்கு ஹிந்தி வேணும், ஆங்கிலம் வேணும் அப்படிங்கிறதே ஒரு தன்னம்பிக்கை இல்ல. நீ உன்ன தாழ்வான்னு நினைக்கிற. இன்னொன்ன தான் உயர்வான்னு நினைக்கிற. அப்ப தன்னம்பிக்கை நிறைந்தவர்களுக்கும், பிறரை நம்புகிறவர்களுக்கும் உள்ள வேறுபாடு இதிலிருந்து தெரிகிறது என்பதை நாம் புரிந்து